எந்த ஊர் வியாபாரி அண்ணாச்சி? நான் வியாபாரி கிட்டே சம்சாரி தான். ஏன் அருமையான மாட்டை கொடுத்துச்சுல? ஆமா ஆமா. இல்ல நம்ம காசு ரூபா தேவைப்படுறதுனால இப்ப நல்ல விவசாய நேரம் வச்சு அடிக்கலாமா? வச்சு நல்லா அடிக்கலாம். எல்லாம் பழகியாச்சு. ஒரிஜினல் ஒட்டா மாடு, பூர்ணி மாடுனா? பூர்ணி மாடு. எவ்வளவு சொல்றீங்க? 80 ரூபா சொல்லுதேன். எப்படி கேக்குறாங்க இன்னைக்கு? 60 ரூபாய் கேக்குறாங்க. நான் கொடுக்கல. 70 ரூபா வந்தா தான் விடுவேன். சாதாரணமா 70 ரூபா தாண்டுமே. மாட்டை பார்த்தாலே அப்படி கண்ணு குளிச்சா இருக்குமே. ரேஸ் எல்லா வேலைக்கும் பழகிக்கலாம். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ரேஸுக்கு போனதா? இல்ல பழகி இருக்கா. ரேஸ் ஒன்னும் போகல. கொண்டு போகலண்ணே. ஆமா ஆமா. நல்ல மணி இனிலாம் போட்டு ஜம்முன்னு வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா. வயசு என்ன வயசு அண்ணாச்சி இதுக்கு? பல்லு பொல்லணும். கொண்டு போற ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். உங்ககிட்ட இருந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு இது கோணத்துக்கலாம்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. யாரும் எங்க மாவன் கூட கிட்ட போவான். ஒண்ணுமே செய்யாது. வேற எத்தனை ஜோடி வளர்க்கீங்க? இல்ல ஒண்ணுதான் வாச்சு. நான் சின்ன கண்டிப்பா வாங்கி ஆசையா வளர்த்தேன். வாங்க போச்சு எந்த ஊர்ல வாங்குறீங்க? எவ்வளவு ரேட்ல? ஒசூர்ல போய் வாங்கினேன். ஒசூர்ல 40,000 ரூபா. எனக்கு சின்ன கண்டியா வாங்கினேன். நான் வாங்கி ஒரு வருஷம் பார்த்துருக்கேன். ஒசூர்ல ஒரிஜினலா இருக்கா? பியூர்? பியூர். ஆமா. சுத்தமான ஒட்டாங்களா? ஆமா ஆமா. குணத்துக்கு லைட்டா தடவுங்க பாப்போம். குணத்துக்கு எப்படின்னு பாப்போம். சந்தை கண்டு மிரளுதா? ஆமா ஆமா ஆமா. திருநெல்வேலி மீனாட்சிபுரம். ஆமா. வியாபாரியா விவசாயியா நீங்க? விவசாயி. என்னெல்லாம் வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? மாடு கண்டி வாங்கியிருக்கோம். மாடு வந்து சிந்துல கிராஸ் தான். பைசெட்ல காம்பு அடிச்சு பார்க்கணும். காம்புல எதுவும் குறை இருக்கா, எதுவும் அடப்பு இருக்கா என்னன்னு பாத்துக்கிட்டேன். 4 காம்பு செக் பண்ணணும். 4 காம்பு அடிச்சு பார்த்து செக் பண்ணீங்களா நீங்க? செக் பண்ணிட்டேன். எத்தனை மாடு வளர்க்கீங்க அங்க? என்கிட்ட ஒரு 11 மாடு கிடக்கு. எல்லா மாடுகளுமே என்ன ரகங்கள் வளர்க்கீங்க? எல்லாமே ஒரே தரமா தான் இருக்கு. நாட்டு மாடும் கிடக்கு, கிருவும் கிடக்கு. பண்ண வளர்ப்புக்கு இந்த மாடுகள் லாபம் கொடுக்குதா? அது லாபம் கொடுக்கலாம். 33 ரூபா சொன்னாங்க. 29 ரூபா கொடுத்தோம். 29 ரூபா. 9 லிட்டர் பால். 9 லிட்டர் பால். பரவாயில்ல, லாபமாய் தான் இருக்கு. லாபம் தான். மாடுகள் அதிகம் விலை கம்மியாயிட்டு. ஓகே. இனிமே வரத்து அதிகமா இருக்குமா? தை மாசம் பிறந்துட்டுலாம் நம்ம மாடுகள்லாம் நிறைய வரும். வாங்கணும்னா வரலாம். ஆமா, வாங்கினா வரலாம். தென்காசி மாவட்டம் மாரந்தை அருமையான காளைகண்ணே. ஒண்ணுதான் இருக்கு. ஒண்ணு வித்தாச்சு. ஜோடி வித்துட்டா? காங்கங்களை 50 ரூபா சொல்லுதான். 40 ரூபா 42 ரூபாய் கேட்காங்க. ஆனா குணத்துக்கு எப்படி இருக்கு மாடு? குணம் நல்ல தங்கமான குணம். பொருள் எப்படி? நல்ல பொருள் தானா? பொருள் நல்ல பொருள். 4 பொருள் தான் பொருள். என்ன ரகம் இது? காங்கேயம். வேலைக்கு தங்கமான மாடு. எந்த வேலைக்குனாலும் போலாம். ஐயாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். கோயில்பட்டி பக்கம் போது 22,000 சொன்னாங்க. 17,000 வாங்கி கொடுத்துருக்கு. உண்மையில 17,000. பால் 6 லிட்டர் பால் இருக்கும். 5 லிட்டர் கண்டிப்பா இருக்கும். 5 லிட்டர் கண்டிப்பா இருக்கும். கொம்பு இல்லாத மாடு. ஷூர் மோளை. இரவிலே கொம்பு இல்லையா நீங்க? மோளை உண்மையில மோளை. ஃபுல்ல மோளை. அண்ணாச்சி மோளை 10 லிட்டர் 20 லிட்டர் சொல்றாங்க. நீங்க 5 4ங்க மாடு கறக்கும். இப்போதைக்கு 10 பால் தான். வருங்காலத்துல இருக்கும். 10 லிட்டர் ஈஸியா அடிக்கும். 10 கறக்கும். 20 லிட்டர் வருமா? ஆமா கறக்கும். இது அவர் கலர் பிடிச்சிட்டு வாங்கியிருக்காரு. நல்ல நிறங்கோலமான மாடு. கலர் பிடிச்சிட்டு தான் வேணும் பண்ணாரு. வாங்கி கொடுத்தாச்சு. அதெல்லாம் ஜம்மு இருக்கும் காம்பலாம். வியாபாரம் நம்ம சம்சாரிண்ணே. மாடு ஆமா கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை கொண்டு வந்தாச்சுண்ணே. இது 2 வித்தியாசமா இருந்த மாதிரி. என்ன ரேங்க? அது கொஞ்சம் நாட்டு மாடு கிராஸ்னே, இது ஒட்டாங் கிராஸ்னே. உலகம் வண்டி, டயர் வண்டி எல்லாம் பெரிய வண்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். பசிக்கு வச்சிருக்கேன். ரேஸ் எதுவும் ஓடிருக்கா இல்லையா? இல்ல ரேஸ் எல்லாம் ஓடுனது. ரேஸ்ல ஓடலை. ஆமா. விலை நாங்க 75 ரூபா சொல்லியிருக்கோம்ண்ணே. 70 ரூபாய்க்கு மேலாம் கொடுத்துடலாம். 60 ரூபாய்க்குள்ளதான் கேட்காங்க. மாடு தங்கமான குணம்ண்ணே. சின்ன பிள்ளை கூட அவுத்து கட்டலாம். ஒண்ணு இல்லையா? நல்லா இருக்கும். ஆமா, ஒரு சேட்டை பண்ணாது. யாருனாலும் அவுத்து கட்டலாண்ணே. சரி, இது மாடு எங்க வாங்குனீங்க? வாங்கினதுல நாங்க அங்க ஒரு கடையில இருந்து பிடிச்சிட்டு வந்தோம். முடிமன்ல பிடிச்சு பழக்குனது. நாங்க வசிக்கு நாங்க வளர்த்து வச்சிருக்கோம். ஜோடி பொருத்தம் எப்படி நினைச்சு? ஜோடி பொருத்தம் 2 மாடு 2 பக்கம் வரும். வளர்த்த இடத்துல 2 பக்கம் 2 மாடு மாறி வச்சிருக்கேன். நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. வயசு 1 வயசு இருக்குண்ணே. பள்ளி சேர்ந்து 1 வயசு. கயத்தாறுல இருந்து வரீங்க? மாடு மட்டும் 22 ரூபாய்க்கு வாங்கணும்ண்ணே. பால் எவ்வளவு இருக்கும்? பால்னா 5 லிட்டர் இருக்கும். ஏன் செவல கலர் வாங்கிருக்கீங்க? கருப்பு வெள்ளை வாங்கலாம். இந்த ஜாதகம் நமக்கு செவல கலர் தான் ராசி. எப்படி வளர்க்க போறீங்க? மேட்ச்ல வளர்க்க போறீங்க? வீட்லயே தான் பண்ண வளரும். பண்ணல எத்தனை மாடு சேர்த்திருக்கீங்க இது வரைக்கும்? 5 மாடு இருக்கு. 5 மாடு கணக்கு. இதோட சேர்த்து 6. 5 மாடுனா ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் ஊத்திட்டு இருக்கீங்க? 20 லிட்டர் ஊத்துறோம். 20 லிட்டர் மாடு. பண்ணைக்குன்னா நிறைய ஒரு ஹெச்எப்ல வாங்குவாங்க. கருப்பு வெள்ளை. இது நம்ம ஏரியா கொஞ்சம் ஹீட்டான ஏரியா. சூடு அதிகம். அங்க ஹெச்எப் தாங்காது. யாருமே வாங்கி பாத்திருக்கீங்க? ஹெச்எப் வாங்கி பாத்துருக்கு. அது செட் ஆகல. அதனால செவலை. 1 லிட்டர் பால் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? 27 ரூபாய்க்கு. ஆனா 27 ரூபா 50 ரூபாய் பண்ணை ஊத்துரு. சில இடத்துல 50 ரூபாய்க்கு விற்காங்க. இல்ல 27 ரூபாய். 27 ரூபாய் கட்டுப்படி ஆகாத. நீ போட்ட தீவிரத்துக்கு எதுக்கும் சரி நம்ம கொஞ்சம் கம்மியா கொடுப்போம். வீடு வீடா கொடுத்துடலாம்ல. வீடு வீடா கொடுத்தா கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அமௌண்ட் கிடைக்கும். கடன் நிறைய போகல. தெரிஞ்சாலுங்க கஷ்டமா இருக்குதா? தென்காசி வியாபாரியா விவசாயியா நீங்க? வியாபாரி தான். இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க பாப்போம். ஹெச்எப் மாடு 5 இன்ச்சு கறவை இருக்கும். 10 லிட்டர். ஆமா. 8 லிட்டர் கேரண்டி வச்சுக்கலாம். 8 கேரண்டி வைக்கலாம். 4 கேரண்டி கொடுக்கலாம். ஈத்து எத்தனாவது ஈத்து? இன்னைக்கு 2 ஈத்து. வெயிலுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஊருக்கு வெயிலுக்கு முக்கியமா? இது வெயில் பிரச்சனை இல்ல. மேட்ச் மாடு தான்.
காம்பளால பூங்காமாத்தா மாடு கொஞ்சம் மெலிவா இருந்த மாதிரி இருக்கு. மாடு வாடி கிடக்கு. நீ மாடு தேத்தணும். தேத்தணும், கொண்டு போய் தேத்தணும், தேத்தலாம். தேத்த மாடாயிரும். இது என்ன தீவனம் கொடுத்தா நல்ல பால் கறக்கும் அண்ணாச்சி? இது நமக்கு கொடுக்கறது குச்சி புண்ணாக்கு, கோயம்புத்தோடு புல்லு, பச்சை புல்லு கொடுத்தா நல்லா செழிப்பா பால் கறக்கும். மாடு செழிப்பாயிரும். கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கண்ணுட்டி போட்ட கண்ணுட்டி. தோல் இது என்ன தோல்? தோலை பற்றி ஒவ்வாத்தோல். தோல் தான் நல்லா தான் இருக்கும். நல்ல நல்லா இருக்கும். எத்தனை மாடு வித்தீங்க இன்னைக்கு? 4 மாடு சந்த மாடு வித்தோம். 2 பால் மாடு வாங்கியிருக்கேன். இது எந்த சந்தை கொண்டு போவீங்க? சந்தைக்கெல்லாம் போகுது, வீட்டுல போட்டோம். வந்துருவாங்க வீட்டுக்கு ஆள் வந்து 35 சொன்னாங்க, 30 முடிஞ்சு. 30,000. ஆமா. எவ்வளவு கொடுப்பீங்க யாரும் கேட்டா? 2 ரூபா கூட கிடைச்சா கொடுக்கும். 32. வண்டி வாடகை 1000 ரூபா ஆகும், அது செலவு 1000 ரூபா தந்தா குறையும். 32 கொடுத்துடலாம். இது வாங்கிட்டு போறவங்களுக்கு லாபம் தானா? எப்படி லாபம்? லாபம் தான். பெரிய சைஸா இருக்கா மாடு? பாரு மாடு 5 கூட 5 ஈஸியா வச்சுக்கலாம். கறக்கொண்டே மாடு. இல்ல எப்படி நினைச்சு வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு? நீங்க நல்ல மாடு வர போகணும். நிறைய ஏகப்பட்ட மாடு வந்துருக்கு. அப்படியா? நல்ல நல்ல மாடு நிறைய வந்துருக்கு. நல்ல வெரைட்டில வந்துருக்கு. வெரைட்டி நிறைய வந்துருக்கு. இனி அடுத்த வாரம் வந்தாலும் உங்களுக்கு வாங்க மாடு இருக்கு. ஏகப்பட்ட மாடு. ஏன்னா 2-3 வாரம் ஒழுங்கா வரலன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த வாரம் நல்ல மாடு. இனிமே வரத்து நல்லா இருக்குமோ? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். ஆனா இது நாட்டு மாடா? நாட்டு மாடியா? நாட்டு மாட்டு பால் குடிச்சாலும் பிள்ளைங்க கொஞ்சம் ஆரோக்கியமா வளரும்ல. நாட்டு மாட்டு பால் குடிச்சா நிறைய நோய்கள்லாம் போகுதுங்க. சத்து இருக்குதா? நோய் வராது. என் பிள்ளைங்கலாம் கொடுத்துருக்க நாட்டு மாடு தான் போட்டு வளர்த்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு ஒண்ணும் கிடையாது. வீட்டுல நாட்டு மாடு ஏற்கனவே வளர்க்கீங்களா? நம்ம வளர்த்து நான் வித்துருவேன். அது எப்படி எனக்கு உண்மைதானே? நாட்டு மாட்டு பால் உண்மைதான். நோய் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா நாட்டு மாடு வளர்க்கீங்க நீங்க? நான் ஒரு 5 வருஷமா வச்சிருக்கேன். 5 வருஷமா வளர்க்கீங்க. வீட்டுல எத்தனை மாடு இருக்கு? வீட்டுல போய் 2 மாடு கிடக்கும். 2 மாடு கிடக்கும். இது எப்படி எனக்கு சுத்தமான நாட்டு மாடா எப்படி? இது கிராஸ் வெட்டு தான். கிராஸ்னா ஆமா. திமிழ் வருமா? சுத்தமானதுனா சுத்தமான கொஞ்சம் திமிழ் கொஞ்சம் கூட வரும். நாட்டு மாடு குணத்துக்கு எப்படி இருக்கு? குணத்துக்கு ரொம்ப குணம் நல்லாவா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஒருத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். மூக்கு சாடல ஒண்ணும் இல்ல. கொண்டு போறோம்னு பழகிருமா? அது பழகிடும். சரி, இதுல பால் எவ்வளவு இருக்கும்? பால் சொன்னா பால் ஒண்ணு தானே வரும். சாயங்காலம் ஆற மொத்தத்துல காலைல 1 சாயந்தரம் 1 தான் வரும். பால் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பாலுக்கு வளர்க்க முடியாது. இது எப்படி வளர்ப்பீங்க? மேய்ச்சல்ல போமா? மேய்ச்சல் தானே. மேய்ச்சலுக்கு யாராவது ஆளு போவீங்களா? பத்தி விட்டு பேசாம வந்துடும். காட்டுக்குள்ள மேய்ச்சிட்டு தன்னால வந்துடும். பழகிறதுக்கு எவ்வளவு நாளா வரணும்? 2 நாள் தான். 2 நாள் தான் வீட்டு பழகிறோம். ஆள் அடையாளம் கரெக்டா கண்டுபிடிச்சிடும். நாட்டு மாடு 2 நாளைக்கு நம்ம தடவை வீடு தனியே வச்சா பழகிறோம் கூட. சரி, மற்றவங்களும் நாட்டு மாடு வளர்க்கணுமா? தமிழ்நாட்டுல அவங்க விருப்பம் சொல்ல முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. இல்ல வளர்த்தா நோயில இருந்து தப்பிக்கலாம்ல. அதுங்க அதுங்காங்க இதுங்காங்க நிறைய நோய்கள் இருக்குல்ல. படிச்சவங்க நாட்டு மாடு வளர்க்காங்க. இப்போ படிப்பறிவு உள்ளவங்க நாட்டு மாடு வளர்க்காங்க. அவனா தெரியும் அவங்களுக்கு நம்ம பிள்ளைக்கு நல்லது, ஹெல்த்தியா இருக்கு. நாட்டு மாடு வளர்த்தா நோயில இருந்து தப்பிக்கலாம். நாட்டு மாடு பால் நல்ல சத்து, உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமா இருக்கும். அதனால பார்த்தேன் பிள்ளைகளுக்கு தான் ஒரு நோய் நொடி ஒன்றும் வராது. அப்படியா? ஆமா, நாட்டு மாட்டு எல்லாம் அனுபவம் தான். அனுபவத்துல தான் அது வாங்கிட்டு. ஆனா இது ஒரிஜினல் தானா? ஒரிஜினல். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒரிஜினல் துமிழ் இல்லையா? அது நமக்கு தெரியும். துமிழ் அது கண்ணுட்டி தானே. அது லைட்டா தான் இருக்கு. ஆமா, லைட்டா தான் இருக்கு. கொஞ்சம் பெருசா வளர்ந்தா வந்துடும். எத்தனை மாசம் கண்ணுட்டி ஆனாச்சு? இது ஒரு 6 மாசம். இது இன்னும் பருவத்து ரொம்ப நாள் ஆயிருமா? ஆமா, 6 மாசத்துல இன்னும் ஒரு 5 மாசம் வளர்த்தாலே காலைக்கு வந்துடும். அப்படியா? ஆமா ஆமா, நாட்டு மாடு கிராஸ் 1 வருஷத்துல வந்துடும். 1 வருஷத்துல வந்துடும். அது விரும்பிச்சவங்க தான். பால் எவ்வளவு கிடைக்கும்? பால் நாட்டு மாடு போல 1-1.5 தான் கறக்கும். நிறைய இருக்காது. சத்து மிகுந்தது. அந்த 1-1.5 இருந்தாலே போதும். குழந்தைக்கு வீட்டுக்கு சாப்பிடலாம், ஆரோக்கியமா இருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும். வளர்த்து நோய் இல்லாம வாழணும். விலை எவ்வளவு? விலை 10 ரூபா. சொன்ன விலையா வாங்கின விலையா? அவர் சொன்ன 12 சொன்னாரு. நாங்க 8 ரூபாய்க்கு கட்டு 10 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். 10,000 ரூபா. ஆமா, மதிப்பு சரிதானே? 10,000 1000 ரூபா கூட தான். பிரச்சனை இல்ல. மனசுக்கு பிடிச்சிட்டு. ஆமா, கூட இருந்தா மனசுக்கு பிடிச்சி வளர்ப்பு இருக்கு. சரி, 1000 ரூபா கூட போனாலும் பெட்போதுன்னு வாங்கியிருக்கு. நாட்டு மாட்டு பால் வேணும். தூத்துக்குடி மாவட்டம், ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டியில. ஆமா. பால் எவ்வளவு இருக்கும்? பால் 5 லிட்டர் இருக்கு. குணத்துக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் சீரணமா இருக்கா இல்லையா? குணம் இல்ல, அது களைச்சல் வேற ஒன்றும் இல்ல. ஒரு வேறத்தால ஒண்ணு கலைக்குது வேற. புது ஆளு ஒரு வாரத்துக்கு வேணா அங்க சுத்தி பார்த்தா பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறோம். இல்ல என்ன சிறப்பு இருக்கு? சிறப்பு ஏதாவது உண்டா? ஆமா, இது பாலும் திக்கா இருக்கும், நல்லா இருக்கும். கிராஸ், நாட்டு கிராஸ். ஏன் நாட்டு கிராஸ் வாங்குறீங்க? மர கருப்புள்ள செவல அப்படி வாங்கலாம். அது ஜாதி மாடு வேற இருந்துச்சு. இது நாட்டு மாட்டுல கிராஸ். அதுக்கு இது பாலுக்கு நல்லா குடிக்கிறதுக்காக. இது வீட்டுக்கா பண்ண செட்டப் இருக்குமா? இது வீட்டுக்கு இல்ல, வீட்டுக்கு கொடுக்க மாட்டோம். வீட்டு செலவு தானே. அவங்க 25 சொன்னாங்க, 22 முடிச்சிருக்கோம். 22. ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. ஆமா. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி ஆனது? பொட்டை கண்ணுக்குட்டி. பொட்டை கண்ணுக்குட்டி. காம்பெல்லாம் செக் பண்ணீங்களா? செக் பண்ண அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. இது என்ன காம்பு? என்ன இது? இது காம்பு சின்ன உள்ள காம்பு, சேட்டா காம்பு, புல் காம்பு. கன்னியாகுமரி வியாபாரி. ஓகே. எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? இந்த இடம் ஒரு மாடு தான் வாங்கினேன். ஏன் நிறைய வாங்குவீங்களா? வாங்குவேன். இந்த இடம் ஒண்ணு போதும். உங்க மாடு 5 விற்காம இருக்கு. அப்படியா? சரி, இந்த மாட்டோட சிறப்புகளை சொல்லுங்க பாப்போம். என்ன ரகம்? எவ்வளவு பால் இருக்கும்? பால் நரம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கெட்டு நல்லா இருக்கு. மாடு இனத்துல விடலாம். நல்ல மாடு. பால் எவ்வளவு இருக்குல்ல? அது ஒரு 9 லிட்டர். ஓகே. கெட்டு பால் கிடக்கும்.
ஆமாக்கா எல்லாம் கட்டி பாலும் வரும் சந்தைக்கு வர பின்ன கறந்துட்டு வரும். சரி, என்ன ரகம் அண்ணாச்சி இது? செவல கலர் எல்லாம் ஜெர்சி ஜெர்சி. எத்தனாவது ஈத்து? ரெண்டாவது ஈத்து. ரெண்டாவது ஈத்து தான். 2 ஈத்து இனி மூணாவது. மூணாவது ஈத்து. என்ன 33 ரூபா சொன்னான். நான் வாங்கினது 30 ரூபா வாங்கினேன். 30,000. யாரும் கேட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? நான் இது கறவைக்கு வாங்கினேன். உங்க வீட்டு யூஸுக்கா? ஆமா. சாத்தூர் வியாபாரி. மாடு வித்தியாசமா இருந்தா இருக்கு. என்ன ரகம் இது? இது சிந்து கிராஸ் 30 ரூபா தான் சொன்னேன். ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டி கொட்டை கண்டுக்குட்டி 30,000 தான். ஏன் விலை குறைச்சு சொன்ன மாதிரி இருக்கு? கேட்கலையே, அதே கேட்கலையே. சரி, பால் எவ்வளவு இருக்கும்? பால் 2 நேரத்துக்கு ஒரு 7 லிட்டர் வரும். 4, 3, 7. ஆமா. எத்தனாவது ஈத்து இது? தலை ஈத்து 2 பல்லு. 2 பல்லு. இளம் மாடுதான். கண்டுக்குட்டி என்ன கண்டுக்குட்டி? கொட்டை கண்டி. பொட்டை கண்டுக்குட்டி. வாங்கிட்டு போறவங்களுக்கு கண்டு கொட்டை கண்டு 2 வளர்த்து மாடை இது பண்ணா லாபம். மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும் இது? செல்லம் வெயில் தாங்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? என்ன எப்பயும் 2 நாளைக்கு வெயில இருந்தா வணிக வரத்து அதிகமாயிட்டு. ஆடு எக்குத்தம். மரகாத்துல சிலபுரி பக்கம் விவசாயி. ஓகே, எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கு 2 மாடு வாங்கியிருக்கேன். எது அண்ணாச்சி? இது ஒண்ணு, அந்த அங்கொண்டி. இது ஒண்ணு, உள்ள ஒண்ணுன்னா சுத்த செவலை. ஆமா. என்ன காரணம்? கருப்பு வெள்ளை வாங்கலாம், செவலை கலர் வாங்கிருக்கீங்க. நமக்கு பிடிச்சது இந்த கலர் தான் நம்மகிட்ட கிடக்குது. ஜாதி பிறந்த ஜாதி தான் கிடக்கு. சரி, இதுல பால்னா எப்படி இருக்கும் அண்ணாச்சி? பால் 5, 6. 5, 6மா? 11 லிட்டர். இப்பதான் வாங்கிச்சு. அவங்க சொன்னது 11. ஆமா. உங்க கணிப்பு? நம்ம கணிப்பு என்ன 3 பாத்துருக்கேன். 11க்கும் 6க்கும் 5 லிட்டர் வித்தியாசம் வருதா? ஏமாரி சொல்லுது அப்படித்தானே சொல்லுவா. அப்படி ஏன்டா சொல்லுவாங்கண்ணா? 22. ஓகே, 6 லிட்டர் பால் 22,000. எத்தனாவது ஈத்து அண்ணாச்சி? 2000. 6 பல்லு. 6 பல்லு. ஓகே, மாடு சென்னையா வெத்து மாடா எப்படி? ஏது ஒரு மாடு பால் மாடு தான். பால் மாடு தான். ஸ்பெஷல் கலரு மாடு லட்சணம் பால் இருக்கும் அந்த மாதிரி. எத்தனை மாடு வளர்க்கீங்க அந்த வீட்டுல ஊர்ல? என்கிட்ட ஒரு 23 மாடு கிடக்கு. ஏப்பா, அது மேய்க்கிறதா? அப்போ தோட்டத்திலேயே மேய்ஞ்சிக்கணும். தோட்டம் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. 20 போவேன், கறப்பேன், விற்பேன், எல்லாம் சொல்லி பார்ப்பேன். மாடு சேரலாம் கொண்டு விற்கவும் செய்வீங்க. ஆமா. சரி, எனக்கு 20 மாடு வளர்க்க வச்சுக்கலாம், எவ்வளவு வருமானம் வரும்? வருமானம் நமக்கு என்ன இருக்கு? மாடு உண்டாக்குதோ நமக்கு கிடைக்குது, சாணி தான் லாபம் கிடைக்கும். அந்த பால் துட்டு அந்த மாட்டுக்கு தீவனத்துக்கு சரியா வரும். ஒரு 20 மாடு வளர்த்தா மாசம் 20,000 குறைஞ்சே கிடைக்காதா? சாணியே நமக்கு நிறைய கிடைக்கும். இல்ல, வருங்கால தலைமுறைகள் மாடு வளர்க்கலாமா? அதுக்குதான் கேக்குறேன். வருங்காலத்து பிள்ளைகள் அந்த தொழில் செய்யாது, மாடு வளர்க்க மாட்டாங்க. அது விவசாயம். இந்த மாடு வளர்க்க ஆடு வளர்க்க நம்ம பட்டையோட சரியாயிரும். அடுத்தால வார பிள்ளைகள் அது செய்யாது. உட்காந்து நம்பர் தட்டிட்டு இருக்கான பாப்பானுவா. கம்ப்யூட்டர் காலம் ஆயிட்டு அதுதான் சந்தைக்கு இவ்வளவு மாடு வந்துகிட்டு இருக்கு. பிள்ளைகள் பார்க்க மாட்டோம்னு சொல்ல போய் தான் சந்தைக்கு இவ்வளவு மாடு வருது. நீங்க தவிடு புண்ணாக்கு ஏதாவது கொடுப்பீங்க? எக்ஸ்ட்ரா எது கொடுப்பீங்க மாட்டுக்கு? குழம்பு தவிடு புண்ணாக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் கறக்கும். கொடுக்கலாம் கறக்காதான். 1 கிலோனா ஒண்ணுமே இருக்காது. அந்த 6 லிட்டர் வராது. வராது. அப்ப அதுக்கு என்ன பாதி செலவு போயிருமே? பாதி முக்காவாசி போயிடும். அதாவது ஒரு நேரம் ஒரு கரம் மிச்சம் வரும், ஒரு கரம் மாட்டு வந்து கிடையாது. அதான் கணக்கு. கருங்கல். கருங்கல், கன்னியாகுமரி மாவட்டம். எத்தனை 2 வண்டி வாங்கிருக்கீங்களா? இல்ல, அது வேற. இதுதான் உங்களுக்கு ஒரு மாடு ஒரு கண்டுபிட்டி. உங்க ஊர்ல நிறைய சந்தைகள் உண்டுல, பெரிய பெரிய சந்தைகள் உண்டு. திங்கள் சந்தை, அந்த சந்தை, இதெல்லாம் எல்லா சந்தையும் உண்டு. நாங்க மாடு இங்க வாங்க வந்தது மாடு பார்த்து வாங்கல. நிறைய மாடு வரேன். வெரைட்டி இல்லங்க. இவ்வளவு மாடுகள் அங்க கிடையாது. இங்க வரத்து நிறைய இருக்குல்ல. 1000 மாடு 2000 மாடு வருது. செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க. எப்படி பிடிச்சது மாடு உங்களுக்கு இன்னைக்கு? பிடிச்சிருக்கா? வாங்கிருக்கேன். எப்படி இருக்க தெரியாது. பால் எவ்வளவு இருக்கும்? பால் மாடும் கண்டுபிட்டியும் எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல? 45. கடைசியில முடிஞ்ச விலை 40. பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல, அப்படி ஒண்ணு இல்லை. வீட்டை வசதி. உங்க வீட்டுக்கா? ஆமா. வீட்டுக்கா? பக்கத்துல வீடுகளும் கொடுப்பீங்களா? உங்க வீட்டுக்குன்னா ஒரு பாக்கெட் பால் வாங்கிடலாம், இது வாங்கிடலாம். பாக்கெட் பால் மேலப்பாளையம் தான். சந்தை வந்து சரியான சூப்பர் காளை. இது வந்து காங்கை காளை அண்ணாச்சி. ஒரிஜினலா? ஆமா, ஒரிஜினல் காங்கை மாடு. இளம் மாடு. என்ன பல்லு 2 பல்லு தான் இருக்கும். இப்ப நமக்கு நல்ல விலை 35,000 கிடைச்சிருக்கு. வளர்த்து வித்துருவீங்களா? ஆமா, வளர்த்து வித்துருவோம். இன்னைக்கு கொஞ்சம் சந்தை கொஞ்சம் விலை கொஞ்சம் சௌரியம் தான். மற்றபடி நார்மலா விலை கூட இருக்கும்போது நார்மல் டைத்த கூட இருக்கும். 40 ரூபாய் தாண்டிடுவேன். ஆமா, 40 ரூபாய் தாண்டிடும். இப்போ 2 வாரமா கொஞ்சம் பொங்கல் அது இதுன்னு இருந்துச்சுல, மாடு இறக்கம் இல்ல. இந்த வாரம் சந்தையில தான் மாடு நல்லா இறக்கும். அதனால விலை இன்னைக்கு கொஞ்சம் சௌரியமா கிடைச்சிருக்கு. ஆனா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க அந்த மாடு? பருத்திப்பாடு. ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டி. ஆமா. மாட்டை பத்தி சொல்லுங்க பாப்போம். மாடு நல்ல நாட்டுல நல்ல கிராஸ் மாடு கண்டுக்குட்டி ஒரே மாதிரி இருக்குன்னா கலர் அந்த கலர் இது என்ன ரகம்?
இது வந்து இருபிறவி மாடு. ஆளு 2 1.5 இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். நல்ல பெரிய மாடா இருக்கா? பெரிய மாடு இருக்கு. ஆனா கொஞ்சம் மெலிவா இருக்கலாம் மாடு. ஆனா கொண்டு போய் தேத்தலாமா? நிறைய தேத்திரலாம். ஆமா. எவ்வளவு விலை? சொன்ன விலை எவ்வளவு? முடிஞ்ச விலை? சொன்ன விலை 27 சொன்னாங்க. 24 வாங்கியிருக்கு. 24. 4 லிட்டர் பால் தான் வருது மொத்தமே. ஆமா, அவ்வளவுதான் வரும். 27 ரூபா வந்துருக்குது. ஆமா, அவ்வளவுதான் வரும். கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? கண்ணுட்டி போட்ட கண்ணுட்டி தான். மொத்த கண்ணுட்டி. ஆமா.